ஹே காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க பழக்கங்களை சரி பண்றது. நீங்க இப்ப நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் உங்களோட ஹேபிட்ஸ் தான். நம்ம எல்லாருமே லைஃப்ல நல்லா இருக்கணும்னா பெரிய விஷயங்கள்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும், அப்போதான் வெற்றி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை. நீங்க டெய்லி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது அது காம்பவுண்டிங் ஆகி நீங்க நினைச்ச நிலையை அடைய ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது எப்படி? பெருசு பெருசா பண்ணாதானே பெருசா அச்சீவ் பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி பண்ணா எப்போ வாழறது? இப்படியெல்லாம் கேட்க தோணுதா? நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஒரு மனுஷியா வளர எத்தனை நாள் வருஷம் ஆச்சு? நீங்க டெய்லி ஏரியால பாக்குற மரங்கள், செடிகள், அனிமல்ஸ் இதெல்லாம் வளர எவ்வளோ நாள் ஆச்சு? எல்லாருக்கும் அவங்களோட லைஃப் ஒரு புள்ளியில இருந்தானே தொடங்கிருக்கும். அந்த மாதிரிதான் உங்க லைஃபும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது ஒரு நாள் அது பெரிய விஷயமா மாறி நிற்கும். ஒரு மலை ஏறணுமா, மலையோட உச்சியை பார்த்துட்டே இருந்தா அது உங்களுக்கு கஷ்டமான விஷயமா, ரொம்ப பெரிய விஷயமா தோணும். இதுல நீங்க டயர்ட் ஆகி மலையேற ஐடியாவே கிவ் அப் பண்ணிருவீங்க. அதுவே நீங்க உங்களோட அடுத்தடுத்த அடிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அந்த நாளோட முடிவுல மலை உச்சிக்கே போயிருப்பீங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன மாதிரியெல்லாம் மைக்ரோ ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத டீட்டெயில்டா சயின்டிபிக் ப்ரூஃபோட பார்க்க போறோம். லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹேபிட் நம்பர் 1, வேக் அப் ஏர்லி. வெற்றியாளர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்துல சாதாரண மக்களை விட மேலோங்கி இருக்காங்க. அதுதான் மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிறது. அந்த காலத்துல நாங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்து வயல் வேலைக்கு போவோம் அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? அலாரத்தை ஒண்ணு வச்சு அதை அடிக்கும் போதெல்லாம் ஸ்னூஸ் பண்ணிட்டு 10-15 ஸ்னூஸுக்கு அப்புறம் எழுந்துக்கிறோம். ஆனா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? யாரெல்லாம் சீக்கிரம் எழுந்துக்கிறாங்களோ அவங்க ரொம்பவே ப்ரொஆக்டிவான பர்சனா இருக்காங்க, நல்ல டெசிஷன் மேக்கிங் பர்சனாவும் இருக்காங்க. நைட்ல ரொம்ப நேரம் முழிச்சு வேலை பாக்குறவங்கள விட இவங்க ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட், காலையில உலகமே சைலண்டா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பிரெயின் ஃபுல் அலர்ட்டா இருக்கும். அடுத்து பிரெயின்ல செரட்டோனின், டோபமைன், என்டார்பின் இந்த மாதிரி ஹாப்பி அண்ட் மோட்டிவேட்டட் ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரீட் ஆகும். இந்த டைம்ல நீங்க உங்க டேவை பிளான் பண்றதுக்கும் ஜர்னலிங், எக்ஸசைஸ், ரீடிங் இது போன்ற ஹேபிட்ஸை பீஸ்ஃபுல்லா பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். சரிம்மா, நீ வீடியோ ஸ்டார்டிங்ல என்னமோ சொன்ன மைக்ரோ ஹேபிட்ஸ்னு, இப்போ சடனா 4-5 மணிக்கு எழுந்துக்கணும் அதான் நல்லதுன்னெல்லாம் சொல்றேன். நான் 8-10 மணிக்கு எழுந்துக்கிற ஆளுமா, என்னால எப்படி 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்க முடியும்? நான் மறந்தேன்னு நினைச்சிங்களா? கண்டிப்பா இல்ல. 4 மணிக்கு எழுந்துக்கிறது நல்லது. ஆனா அந்த டைமுக்கெல்லாம் எழுந்து வாழ்க்கையில பழக்கமே இல்லாத ஒருத்தருக்கு அது ரொம்பவே கஷ்டம்தான். அப்போ அதை இப்போ மைக்ரோ ஹேபிட்டா மாத்திருவோமா? உங்க கோலு 4 மணிக்கு எழுந்துக்கிறது. அப்ப நீங்க டெய்லி எப்பயுமே எழுந்துக்கிற டைம்ல இருந்து வெறும் 15 மினிட்ஸ் முன்னால எழுந்துக்க பாருங்க. நீங்க 8 மணிக்கு எழுந்துக்கிற ஆளா இருந்தீங்கன்னா அப்ப நாளையில இருந்து 7:45க்கு எழுந்துக்கோங்க. அதுவே போதுமானது. எப்போ நீங்க அலாரமே இல்லாம 7:45க்கு எழுந்துக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்ப அதுல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னால எழுந்துக்கோங்க. அப்ப நீங்க எழுந்துக்க வேண்டிய டைம் 7:30. இந்த டைமை 2 வீக்ஸ்ல அச்சீவ் பண்ணிருவீங்க. இதுவே பெரிய சக்சஸ் தானே? 8 மணிக்கு எழுந்து பழகுன நீங்க 2 வாரத்துல ½ an hour பிஃபோரா எழுந்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதை நீங்க கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஒரு நாள் நீங்களும் 4 மணிக்கு அலாரமே இல்லாம எழுந்துக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய வெற்றிக்கு வாசல். ஏர்லி வேக்கப் அந்த வாசலோட சாவி. ஆல்ரைட். ஹேபிட் நம்பர் 2, ட்ரிங்க் 1 glass of water as soon as you wake up. உங்களோட பாடி என்ஜின் மாதிரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூவல் வாட்டர் தான். ஒரு கார் இல்ல பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல என்ஜின் ஆயில் இல்லைன்னா என்ன ஆகும்? என்ஜின் சீஸ் ஆகும், சரிதானே? அதே மாதிரி ஹியூமன் பாடிஸும் 6 to 8 hours தூங்குறதுக்கு அப்புறமா உடம்பு லிட்ரலி டீஹைட்ரேட்டடா இருக்கும். அப்ப நீங்க எழுந்ததும் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். சயின்ஸ் மூலமா உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். மார்னிங் எழுந்ததும் முதல் வேலையா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் போது 30 to 40 மினிட்ஸ்ல மெட்டபாலிசம் 24% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு NIH, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சொல்லியிருக்காங்க. மார்னிங் எழுந்ததும் 4 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால கிரானிக் டிசீஸ் கூட ரெடியூஸ் ஆகுதுன்னு ஜாப்பனீஸ் மெடிக்கல் சொசைட்டியோட கிளினிக்கல் ஸ்டடி சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஹியூமன் பிரெயின் 75% வாட்டரால் ஆனதுதான். ஸோ மார்னிங் தண்ணி குடிக்கிறதுனால உங்க பிரெயின் ஆக்டிவ் ஆகும், டீஹைட்ரேஷன் கம்மியாகி ஃபோக்கஸ், மூட் அண்ட் மெமரி இன்க்ரீஸ் ஆகும்னு பிரெயின் ஃபங்க்ஷன் ரிசர்ச் சொல்லுது. இது மட்டுமா, நீங்க தண்ணி குடிக்கும் போது லிவர் அண்ட் கிட்னி ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணும். உங்க ஃபேஸ்ல நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். சும்மா எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்னுறீங்கன்னு உங்களை பாக்குறவங்கலாம் சொல்லுவாங்க, பாத்துக்கங்க. டைஜஸ்டிவ் என்சைமை நீங்க தண்ணி குடிக்கிறதுனால ஆக்டிவேட் பண்றீங்க. இதனால உங்க கட்டு ஃப்ரீயா இருக்கும், டைஜஷன் பெட்டரா இருக்கும். இது எப்படி மைக்ரோ ஹேபிட்டா கொண்டு வர்றது? சிம்பிள். நீங்க தூங்க போறப்போ உங்க பெட் பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இது உங்க லேசினஸை போக்கும். 3 to 5 டேஸ்லயே பெரிய டிஃபரன்ஸை பாப்பீங்க. அண்ட் முக்கியமா கோல்டு வாட்டர்லாம் குடிக்க கூடாது, அது உங்களோட டைஜஷன் ப்ராசஸை இன்னுமே ஸ்லோ பண்ணிடும். ஸோ எஸ், அடுத்ததா ஹேபிட் நம்பர் 3, 5 minutes மைண்ட்ஃபுல் பிரீதிங். உங்க மூச்சை கட்டுப்படுத்தினா உங்க மனசையும் கட்டுப்படுத்த முடியும். மார்னிங் எழுந்துக்கும் போது
உங்க பிரெயின் பல விஷயங்களை டாஸ்க்ஸை பத்தி ரிமைண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும், பில் பே பண்ணும், எஸ்கலேஷன் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும், லோன் பே பண்ணணும், இப்படி பல விஷயங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கவங்களும் உங்களை டென்ஷன் படுத்துவாங்க. இதனால மார்னிங்கே நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஆங்ஸைட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணதான் இந்த மைண்ட்ஃபுல் பிரீதிங் எக்ஸசைஸ். இது நமக்குள்ள இருக்க பவர்ஃபுல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்னது போல அந்த நாளுக்கான கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும்னா இந்த மைண்ட்ஃபுல் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம் வாங்க. நீங்க ஸ்லோவா மைண்ட்ஃபுல்லா பிரீத் பண்ணும்போது உங்களோட வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகுது. இது உங்களோட ஹார்ட் ரேட்டை நார்மல் பண்ணி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை குறைக்க உதவுதுன்னு ஹார்வர்ட் ஹெல்த் சொல்றாங்க. நீங்க டீப்பா பிரீத் பண்றப்ப வெறும் 5 மினிட்ஸ்ல உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அண்ட் அட்டென்ஷன் ஸ்கில் நார்மலை விட இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஸ்டான்ஃபர்ட் நியூரோ சயின்ஸ் லேப் சொல்லுது. நீங்க பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மூட் ரெகுலேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு NIH சொல்லுது. உங்க பிரெயின்ல எமோஷன் சென்டர்னு சொல்லப்படுற அமிக்டலா காம் ஆகுது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இதனால உங்க ஃபோக்கஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் லெவல் டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் ஹாப்பி ஹார்மோன் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நீங்க டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி மைண்ட்ஃபுல் பிரீதிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்க NIHோட பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த டெக்னிக்கை தான் நேவி சீல்ஸ்ல இருக்கவங்க யூஸ் பண்றாங்க. இதை இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸுக்கு உங்க மூச்சை உள்ள நல்லா இழுக்கணும். அப்படி இழுத்த மூச்சை அடுத்த 4 செகண்டுக்கு ஹோல்டு பண்ணணும். அடுத்த 4 செகண்டுக்கு இழுத்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மூச்சை வெளியே விடணும். அடுத்த 4 செகண்ட் ரெஸ்ட். இதை 4 ரவுண்ட் 5 நிமிஷத்துக்கு பண்ணணும். நம்ம மூச்சு தான் நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல். இதை புரிஞ்சுக்கிட்டாலே லைஃபை மியூட்டு, பாஸு, பிளே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னு பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்ததா ஹேபிட் நம்பர் 4, 10 மினிட்ஸ் பாடி ஆக்டிவேஷன், ஸ்ட்ரெச்சிங் ஆர் மூவ்மெண்ட். நீங்க மார்னிங் ஒரு 10 நிமிஷம் உங்க ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த நாள்ல 10 மணி நேரத்துக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மார்னிங் எழுந்ததும் உங்க பாடியை மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்க பாடியை ரெஸ்ட் மோட்ல இருந்து ஆக்டிவ் மோடுக்கு சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வாக்கு இல்ல ஸ்ட்ரெச் ஒர்க் பண்றதால உங்களோட பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணுவீங்க. இதையே தான் சயின்ஸும் சொல்லுது. வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் மாதிரியான லோ இன்டென்சிட்டி மூவ்மெண்ட்டை ஒரு 10 நிமிஷம் பாடிக்கு கொடுக்கும்போது பாடி எனர்ஜி லெவல் கிட்டத்தட்ட 65% இன்க்ரீஸ் ஆகுறது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. இது போல மைல்டு எக்ஸசைஸ் பண்றது மூலமா உங்களோட மென்டல் கிளாரிட்டி, மூடு, பிரெயினுக்கு போற பிளட் ஃப்ளோ இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிரெயின்ல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபீல் குட் ஹார்மோனான என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகுது. பாடியில இருந்த ஸ்டிஃப்னஸ் அண்ட் டென்ஷன் ரிலீஸ் ஆகி பாடியை ரிலீஃப் பண்ணுது. ஃபோக்கஸ், ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. இதை நீங்க மைக்ரோ ஹேபிட்டா ஃபாலோ பண்ண டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போங்க. வெளியே நடந்தா நல்லது. முடியாத பட்சத்துல உங்க வீட்டுக்குள்ளேயே நடங்க. ஃபாஸ்டா நடக்கணும்லாம் இல்ல, ஸ்லோவா நடந்தா கூட போதும். இதை மார்னிங் இல்ல ஈவினிங் மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா 6 to 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது ஸ்மோக்கிங்கை விட மோசமானதுன்னு மேயோ கிளினிக்கோட எண்டோக்ரினாலஜிஸ்ட் டாக்டர் ஜேம்ஸ் லிவின் சொல்லியிருக்காரு. ஸ்மோக்கிங் எந்த அளவுக்கு பாடி அஃபெக்ட் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலான ஹெல்த் ரிஸ்க் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்றதான். உட்கார்ந்து எழுந்துக்காம வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொல்றாங்க. இன்றைய சூழ்நிலையில ஐடி இல்ல நான் ஐடி 2 தரப்பினருமே அதிக நேரம் சிஸ்டம், லேப்டாப்ல ஒர்க் பண்ண வேண்டிய நிலை ஏற்படுது. இதனால அவங்களோட மெட்டபாலிக் ரேட்டு டிராஸ்டிக்கா கம்மியாகுது. இதோட விளைவா சுகர் பர்னிங் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரிசல்ட் டயபிட்டிஸ். ஃபேட் பர்னிங் குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ரிசல்ட் ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் அதிகமாகிறது தான். இதே எஃபெக்ட் தான் லிட்ரலி ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கும் வரும். நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் கம்பெனி உங்க தலை மேல தான் இருக்குன்னு நிலைமை வந்தாலும் பரவாயில்ல. ½ an hour ஒன்ஸ் ஆச்சும் ஒரு சின்ன வாக் போங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 5, கிராட்டிடியூட் ரைட்டிங் ஆர் ஜர்னலிங். லைஃபை மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கா இருந்தும் பல பேரால ரெக்கக்னைஸ் பண்ணப்படாம இருக்குன்னா அது இந்த கிராட்டிடியூட் ஜர்னலிங் தான். 2 விதமான கேள்விகளை எல்லாருடைய லைஃப்லயுமே நம்ம கடந்து வந்திருப்போம். எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் அது. என்ன கேட்டா இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை பார்க்க தெரிஞ்ச கண்களுக்கு மட்டும். அந்த கண்களை நீங்களும் பெற முடியும் கிராட்டிடியூட் ஜர்னல் மூலமா. நீங்க உங்க நாளை நன்றி உணர்வோடு தொடங்கும் போது அந்த நாள் இதுவரை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு நாளா புதுசா தெரியும். என்னதாமா சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார், அனுபவிச்சாதான் தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரெடியா? அப்ப டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ற 3 விஷயங்களை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால அன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல நீங்க நன்றியோட இருக்க உணர்வை ஃபீல் பண்ணி 3 விஷயங்களை எழுதுங்க. முக்கியமான விஷயம் சும்மா பேருக்குன்னு எழுதாம உண்மையா உணர்ந்து எழுதணும். கேட்க ஏதோ மூட நம்பிக்கை மாதிரி தெரியுதுல்ல, அப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம். கிராட்டிடியூட் ஜர்னலிங்
3 வீக்ஸ்க்கு நீங்க எழுதும்போது டோபமைன் அண்ட் செரட்டோனின் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் கம்மியாகுதுன்னு நான் சொல்லல. யூசி பெர்க்லிஸோட கிரேட்டர் குட் சயின்ஸ் சென்டர் சொல்லியிருக்காங்க. கிரேட்ஃபுல்லா இருக்கவங்க நல்லா தூங்குவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி செம ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் பெட்டரா இருக்கும். இத ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு சயின்ஸ் ப்ரூஃபையும் சொல்றேன். கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசாலோட லெவல் கிட்டத்தட்ட 23% வரை குறையுதுன்னு ஜர்னல் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இனியாச்சும் நம்புங்க, இது மூட நம்பிக்கைலாம் இல்ல, சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்னு. கிராட்டிடியூட் ஜர்னல் பண்ணும்போது சைக்கலாஜிக்கலா என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கையின் மீதான உங்க பார்வையின் கோணத்தை அது மாத்துது. என்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னு பாக்குற நீங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாற்றம் ஒண்ணு போதும், உங்களோட 90% மென்டல் பிளாக்ஸ்ல இருந்து உங்களை குணமாக்கும். ஒரு நிறைவான வாழ்க்கையை கடைசியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ நன்றி சொல்லும் பழக்கம் மனதை மாற்றும் மருந்து. அடுத்ததா ஹேபிட் நம்பர் 6, டிஜிட்டல் டீடாக்ஸ். மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hourன்னு மொபைல் பாக்குறத ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாரும் பண்ற பெரிய தப்பே காலையில எழுந்து மொபைல் முகத்துல முழிக்கிறது தான். இப்போ நீங்க மொபைல் பார்க்கும்போது உங்களுக்கு 1008 மெசேஜஸ் 100 மெயில் எல்லாம் வந்திருக்கும். அதை பார்த்ததும் உடனே நீங்க டெசிஷன் மேக்கிங் மோடுக்குள்ள போயிடுவீங்க. இது உங்களுக்கு டெசிஷன் ஃபெட்டிகை கிரியேட் பண்ணிடும். அப்படின்னா உங்க டெய்லி லைஃப்ல நீங்க 1000 தடவைக்கு மேல முடிவெடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். காலையில எழுந்து என்ன கலர் ட்ரெஸ் போடுறது, என்ன மாதிரியான மேக்கப் போடுறது, என்ன சமைக்கிறது, என்ன சாப்பிடுறது, என்ன டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது, பஸ்ஸா ட்ரெயினா பைக்கான்னு இப்படி பல விஷயங்களை யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அதனால மார்னிங் எழுந்ததும் நீங்க மொபைல் பார்க்கும்போது அந்த செகண்ட்ல இருந்து நீங்க டெசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதனால நீங்க சீக்கிரமே டயர்ட் ஆயிடுவீங்க. சோ 1 மணி நேரம் மொபைல் யூசேஜ்ங்கிறத தள்ளி வைங்க. ஒரு ரிலாக்ஸ்டான மார்னிங்கை ஃபீல் பண்ணுங்க. அலாரத்தை மொபைல்ல தான் வைக்கணுமா? ஒரு அலார்ம் கிளாக் வாங்கி வைங்க. அதே போல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க பெட்ல படுத்துக்கிட்டு தூக்கமே வரலன்னு 4 ரீல்ஸை பார்த்துக்கிட்டு தூங்கலான்னு நினைப்பீங்க. ஆனா உங்களே அறியாம விடியற வரைக்கும் மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. யூஸ் பண்ணும்போது மொபைல்ல இருக்க ப்ளூ லைட் ஸ்லீப் ஹார்மோனோட செக்ரீஷனை குறைச்சிரும். இதனால நீங்க தூக்கம் வராம கஷ்டப்படுவீங்க. இன்சாம்னியா மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு இது வழிவகுக்குது. அதிகமா ரீல்ஸ் பார்க்கும்போது ஹாப்பி ஹார்மோன் டோபமைன் அதிகமா செக்ரீட் ஆகும். இது உங்களை பிரெயின் அடிக்ஷனுக்கு தான் லீட் பண்ணும். ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாவே ஃபீல் பண்ணுவீங்க. சயின்ஸ் இதையே தான் சொல்லுது. தூங்குறதுக்கு 1 hour முன்னால மொபைல் யூஸ் பண்றதால ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் ஸ்லீப் சைக்கிள்னு சொல்லப்படுற REM சைக்கிள் 35% குறையுதுன்னு ஸ்லீப் மெடிசன் ஜர்னல்ல சொல்றாங்க. ஸோ டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணாதான் உங்க மூளைக்கு ரெஸ்டே கிடைக்கும். இது உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, எமோஷனல் பேலன்ஸ் கிடைக்க வைக்குது. இவ்ளோ ஏன் உங்களோட வெயிட் கண்ட்ரோலுக்குமே யூஸ் ஆகுது. ஸோ இந்த மைக்ரோ ஹேபிட்டை டெய்லி உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 7, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நீங்க சாப்பிடும்போது டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் நோட்டிக்கிட்டோ இல்ல வேற விஷயங்களை பண்ணிக்கிட்டோ சாப்பிடாம சாப்பாட்டை உணர்ந்து சாப்பிடுங்க. இது உங்க டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்க ரசிச்சு ருசிச்சு பொறுமையா மைண்ட்ஃபுல்லா சாப்பிட்றப்போ போதும்னு சொல்றதுக்கான சிக்னலை உங்க பிரெயின் ப்ராசஸ் பண்றதுக்கான டைம் கொடுக்குறீங்க. இது நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட்றத தடுக்கும். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அவாய்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மைண்ட்ஃபுல்லா சாப்பிட்றவங்க டயட்ல இருந்தவங்களை விட அதிகமா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஜர்னல் ஆஃப் ஒபிசிட்டி 2014 ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடத்தின ரிசர்ச்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதை நீங்க எப்படி மைக்ரோ ஹேபிட்டா சேர்க்கறது? அதுக்கு நீங்க 5-5-5-5-5 ரூலை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு டீப் பிரெத் எடுங்க. அடுத்த 5 செகண்டுக்கு ஃபுட்டை நல்லா மென்னு மிழுங்குங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீங்க சாப்பிடும்போது சைலண்டா சாப்பிடுங்க. மொபைல் இல்ல, டிவி இல்ல, மியூசிக் இல்ல. இது கஷ்டமா இருக்கு, வேற டெக்னிக் இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு இருக்கே, அதான் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. நீங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுட்டுக்கு தேங்க் பண்ணிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ டவுன் ஆகும். எக்ஸ்ட்ரா டிப், சாப்பிடும்போது யூஸ்வலை விட ஒரு சின்ன பிளேட்ல சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் போட்டாலும் பிளேட்டு ஃபுல்லா இருக்கிறதால நம்ம பிரெயினுக்கு இது அதிகம்னு ஒரு சிக்னல் அனுப்பிடும். இந்த டெக்னிக்கை நீங்க அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். உணவை உணர்ந்தால் வாழ்க்கையை உணர முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஹேபிட் நம்பர் 8, லேர்னிங் நியூ திங்ஸ் டெய்லி. டெய்லி ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போது 60 வயசானாலும் காக்னிட்டிவ் டிக்ளைன் டிலே ஆகுதுன்னு கேம்பிரிட்ஜ் பிரெயின் ஸ்டடி சொல்லுது. நாலேஜுக்கு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இல்லை, வயசும் ஒரு தடை இல்லை. நீங்க டெய்லி ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுனால கான்ஃபிடன்ஸ் அண்ட் வெக்காபுலரி பில்ட் ஆகுது. எப்பவுமே நியூரோபிளாஸ்டிசிட்டி இதனால ஆக்டிவா இருக்கு. இதனால உங்க பிரெயினுமே யங்கா இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒரு புது விஷயத்த கத்துக்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது வருஷத்தோட முடிவுல 60 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அறிவை பெற்றிருப்பீங்க. மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா டெய்லி புக் ரீட் பண்ற பழக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. அதோட ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம மிசைல் மேனா மாறினாரு. ஓப்ராவின் ஃப்ரே மந்த்லி 5 புக்கு படிக்கிறவங்களா இருக்காங்க. அதுலதான் அவங்க இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த சிந்தனை தலைவரா இருக்காங்க. எலான் மஸ்க் எல்லாத்தையுமே புக்ல இருந்தா கத்துக்கிட்டாரு. புக்கு படிச்சு ராக்கெட் சயின்ஸ் பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதோட வெளிப்பாடு தான் அவரோட SpaceX.
சரி, இப்போ இத எப்படி மைக்ரோ ஹேபிட்டா மாத்துறது? நம்பர் 1, பாட்காஸ்ட் கேட்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட் பத்தி, ஃபினான்ஸ் பத்தி, சயின்ஸ் பத்தி உங்களுக்கு விருப்பமான டாபிக்ல கேளுங்க. நம்பர் 2, டெய்லி 2 பேஜாவது புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, புது வேர்டு பர் டே கத்துக்கோங்க. எந்த லாங்குவேஜ் வேணாலும் அது இருக்கட்டும். டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் போதும். புது புது விஷயங்களை கத்துக்கங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 9, டெய்லி 10 நிமிஷம் சைலன்ஸ். ஒரு நாளைக்கு ஹியூமன் பிரெயின் குறைஞ்சது 45ல இருந்து 70,000 தாட்ஸை ஜெனரேட் பண்ணுமா. அதுல மோஸ்ட் ஆஃப் த தாட்ஸ் தேவையில்லாதது, ரிப்பீட்டடா ஆகுறதுமா தான் இருக்கும். அதை ப்ராசஸ் பண்றதுக்கான டைம் தான் இந்த 10 நிமிஷம் ஆஃப் சைலன்ஸ். நீங்க யோசிச்சிருக்கீங்களா, சண்டை போடுறப்போ ஞாபகம் வராத வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு அமைதியா இருக்கும்போது ஞாபகம் வரும். அது எதனால தெரியுமா? யூஸ்வலா பிரெயின் பதட்டமா கோவமா இருக்கும்போது சரியா வேலை பண்ணாது. அதனாலதான் நீங்க அமைதி நிலைக்கு வந்த அப்புறம் எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் வரும். இது மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு பாத்ரூம்ல இருக்கப்பதான் புது புது ஐடியாலாம் வந்திருக்கும். உங்களுக்கும் வந்திருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அங்க நீங்க அமைதியான நிலையில இருப்பீங்க. அதனால்தான் உங்களுக்கு அங்க இருக்கும்போது பல நியூ ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போல்லாம் பல பேரு அங்கேயுமே மொபைல கொண்டு போய் வச்சுக்கிட்டு பிரெயின் கிரியேட்டிவிட்டியை இன்னுமே குறைச்சிட்டாங்க. நீங்க சைலண்டா இருக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க. நம்பர் 1, சைலண்டா இருக்கப்போ பிரெயின் உங்களோட தாட்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணும். நம்பர் 2, மைண்டு காமா, கிரியேட்டிவா, ஃபோக்கஸ்டா மாறும். நம்பர் 3, நீங்க ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ண கத்துப்பீங்க. நம்பர் 4, செல்ஃப் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 5, உங்களோட டெசிஷன் மேக்கிங் காமாவும் கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கும். எப்படி இதை மைக்ரோ ஹேபிட்டா மாத்துறது? நம்பர் 1, டெய்லி 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. நம்பர் 2, மார்னிங் அண்ட் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால இதை பண்ணுங்க. நம்பர் 3, கம்ஃபர்டபுளா உட்காந்து அமைதியா இருக்க ட்ரை பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நம்பர் 4, சே நோ டு மியூசிக், டிவி, மொபைல், யார்கிட்டயோ பேசாதீங்க. நம்பர் 5, உட்காந்து என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்க மூச்சு காத்த கவனிங்க. பிரசன்ட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஹேபிட் நம்பர் 10, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம லைஃபை பல நேரங்கள்ல மற்றவங்கள பார்த்து வாழறதுலயே போக்கிடுறோம். நம்ம என்ன பண்ணணும், என்ன மாத்திக்கணும்னு ஒரு நாளை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கறதே இல்லை. இனிமே இந்த ஹேபிட்டை உங்க ருட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாள் முடிவுலையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால அந்த நாள் முழுக்க நீங்க பண்ண விஷயங்களெல்லாம் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, எப்படி திருத்திக்கலான்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது உங்களோட கோலுக்கு ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்க சரியான பாத்துல தான் போறீங்களான்னு செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்க உதவும். இதை நீங்க தொடர்ந்து பண்றது மூலமா அடுத்த 10 நாள்ல 23% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் ஸ்டடி இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரெயினோட நேச்சுரல் செல்ஃப் அனாலிசிஸ் மோடான டிஃபால்ட் நெட்வொர்க் மோட் ஆக்டிவேட் ஆகுது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை ஒழுங்குபடுத்த ஹெல்ப் பண்ணுது. இதுதான் டெசிஷன் மேக்கிங்கே ரெஸ்பான்சிபிள். இதை உங்க லைஃப்ல எப்படி மைக்ரோ ஹேபிட்டா மாத்துறதுன்னு பாத்துருவோம். டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால ஒரு நோட்டு பென் எடுத்து, இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன், இன்னைக்கு நான் என்ன நல்லதெல்லாம் பண்ணேன், இன்னைக்கு என்னெல்லாம் நான் தப்பு பண்ணேன், எப்படி அதெல்லாம் சரி பண்றது, நாளைக்கு என்ன பெட்டரா பண்ணலாம், இதுக்கான பதில்களை டெய்லி நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களை இன்னுமே ஷைன் பண்ண வைக்கும். ஸோ எஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வீடியோல காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும், தண்ணீர் குடிச்சாலே மெட்டபாலிசம் வெறித்தனமா வேலை செய்யும், மொபைல் ஃப்ரீ மார்னிங்கா இருக்கப்ப மென்டல் சைலன்ஸ் உண்டாகும், ஜேர்னலிங் பண்றதுனால உங்க தாட்ஸை ஷேப் பண்ண முடியும், பாடியை மூவ்மெண்ட்ல வச்சுக்கும் போது பாடியே ரிவைவ் ஆகும், மைண்டை ரீபூட் பண்ண டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும், ஹார்ட்டை மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ண கிராட்டிடியூட் ஹெல்ப் பண்ணுது, டெய்லி புது புது விஷயத்த கத்துக்கும் போது பிரெயினை அப்கிரேட் பண்ணிக்க முடியும், லைஃப் டிரெக்ஷனை திறக்க அன்லாக் பண்ண செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் உதவுது. இது எல்லாமே பார்க்கும்போது பெரிய விஷயம்தான். ஆனா இது ஒன்னொன்னுத்துக்கும் டெய்லி 10-15 நிமிஷம் செலவு பண்ணும்போது இந்த எல்லா பெரிய விஷயத்தையும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். உலகத்துல இருக்க 7 அதிசயங்களும் ஒரே நாள்ல உருவானதில்ல. ரொம்ப வருஷம் பொறுமையா இருந்து தலைமுறை தலைமுறையா கவனமா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. அதனாலதான் அதெல்லாமே இன்னைக்கு உலக அதிசயங்களோட லிஸ்ட்ல இருக்கு. உங்க லைஃபும் அதிசயம் உள்ளதா மாத்தணும்னா கண்டிப்பா அதுக்கு டைம் எடுக்கும். இன்ஸ்டன்ட் வேர்ல்ட்ல எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி? எல்லாத்துக்கும் கால நேரம்னு இருக்குங்க. ஸோ காலம் தாழ்த்தாம நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த மைக்ரோ ஹேபிட்டா இன்னையிலிருந்தே தொடங்குங்க. நம்பிக்கையோட தொடர்ந்து பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். நன்றி.